யானை மேல் உறங்கிய பாகன். சாலையோரம் நின்ற யானையினால் பதறிய மக்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திப்பரப்புன்ற அழைக்கப்படுற பகுதியில சில பேர் அவங்க வீட்டுல செல்ல பிராணிகளை யானைகளை வளர்க்கறது வழக்கமா. இந்த நிலையில அதே பகுதியை சார்ந்த ராமகிருஷ்ணன்றவரு தன்னுடைய வீட்டுல அனுப்பமான செல்ல பேர் வச்ச யானைய அவர் பாசமா வளர்த்துட்டு வரதா கூறப்படுது. இந்த நிலையில இந்த யானையுடைய 2 பாகன்களும் உத்தரக்கோடு பகுதியில தென்னை மரங்கள்ல இருக்கக்கூடிய ஓலைகளை வெட்டுறதுக்காக கொண்டு போனதா சொல்லப்படுது. அந்த பாகன்கள்ல ஒருத்தர் சடனா காணாம போனதாகும். அந்த யானை அங்கேயும் இங்கேயும் நடமாட ஆரம்பிச்சிருக்கு. இதனால பொதுமக்கள் அச்சமடைஞ்சதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல யானையுடைய பாகன் ஒருத்தர் முதுகு மேல ஒய்யாரமா ஏறி நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது யானை எங்கேயும் நவராம அங்கேயே இருந்திருக்கு. ஆனா பொதுமக்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்து பீதி அடைஞ்சு யானை எப்போ கிளம்புனே தெரியலையேன்னு அச்சத்தோடவே காத்து இருந்திருக்காங்க. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலுமே ஏற்பட்டதா சொல்லப்படுது. பின்னர் இது தொடர்பா வனசரக அலுவலகத்துக்கு தகவலை கொடுத்திருக்காங்க. அதன் பேர்ல வனசரக அலுவலர் முகுதினுடைய தலைமையில சம்பவ இடத்துக்கு வந்து யானையை பறிமுதல் பண்ணது மட்டும் இல்லாம அந்த யானையை பாதுகாப்பா கொண்டு போனாங்க. மேலும் இந்த யானையுடைய பாகன் கிட்ட விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்களாம். மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து முதுகுல தூங்குறது நல்லாதான் இருக்கு கணேசான்னு பாகன் பண்ண இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாகி கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.